இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கீழே இருக்க ரெக்டர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் உலகம். நான் உங்கள் கண்மணி. டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் பங்குனி மாதத்துக்கு வந்து திருவிழாக்கு போயிருந்தோம். எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா விருதுநகருக்கு போயிருந்தோம். விருதுநகர் மாரியம்மன் திருவிழாக்கு போயிருந்தோம். பக்கத்துலேயே வந்து எங்கள் அத்தையோட ஊர் இருக்குது, புளியங்குளம். அந்த கோயிலையுமே அதே டைமில் தான் வந்து விசேஷம். ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே நாங்கள் சேர்ந்து போயிருந்தோம். ஒரு 3 days வந்து கண்டினியூஸாக திருவிழா இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் 3 daysல நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம், எந்தெந்த கோயிலுக்கு போயிருந்தோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து ஒரு 10 kilometers தாண்டி தான் எங்கள் அத்தையோட ஊர் இருக்குது. எங்கள் அத்தையோட ஊர் பார்த்திங்கன்னா புளியங்குளம். அந்த புளியங்குளத்துக்கு வந்து பஸ் ரூட் வந்து அவ்வளோவா இருக்காது, எப்போயாவது தான் டைமிங் மட்டும்தான் இருக்கும். அதுக்காக நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். நாங்கள் லக்கேஜஸ்லாம் நிறையா வச்சுருந்ததில் ஆட்டோவில் போயிட்டோம். எங்கள் மாமா அந்த போயிட்டுருக்காங்க, என் பையனை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க, கூட என் வீட்டுக்காரரும் போயிட்டுருக்காரு. அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விருதுநகர் பொங்கல் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா ஊர்லேயுமே அன்றைக்கி டைமில் பொங்கல் வந்துச்சு. ஸோ அதனால் வந்த ட்ரெயினுக்கு வந்து ஒரு 15 minutes வந்து அந்த ஸ்டேஷனில் நின்று எல்லாருமே இறங்கினதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. எப்போயுமே ஒரு 2 minutes 3 minutes தான் நிற்கும். நாங்களாம் பயந்துகிட்டே இருந்தோம் எங்கே எடுத்துருவாங்களோன்னு பார்த்தா, ஆனால் வந்து ரொம்ப நேரம் நின்று இருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்கிறோம். நம்ம தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் வந்து பெரிய முத்து வச்சுட்ருக்க மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அது தூத்துக்குடியை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாமரை மேலே நம்ம சிங்கம் வந்து 3 சிங்கம் அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இருக்குது. இதோட அர்த்தம் என்னன்னு தெரியல, ஆனால் அது இருந்து இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு அவங்களோட சின்ன வயசு மெமரிஸ்லாம் வந்திருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்குமே இதெல்லாம் பார்த்தோன்னே என்னோடய சின்ன வயசு மெமரிஸ் தான் வந்துச்சு. எனக்கெல்லாம் எங்கள் அப்பா கண்டிப்பாக இந்த மாதிரி எனக்கு வாங்கியே தர மாட்டாங்க கேட்ட உடனே. ஆனால் என் பையனுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவ்வளோ ஈஸியாகவே வாங்கி கொடுத்துட்டாரு. எப்படிலாம் அடம் பிடிச்சேன்றதை இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அதோட கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம கோடை திருவிழாக்கெலாம் வந்து கண்டிப்பாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 1 year ஃபுல்லாக நம்ம சென்னையில் ஒர்க் பண்ணுறோம். அது 1 yearக்கு ஒன்ஸாவது நம்மளோட சொந்த ஊருக்கு போய் இந்த திருவிழாலாம் என்ஜாய் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப நல்லா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோயிலோட வெளியே வாசலுக்கு முன்னாடி இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இவங்களாம் ஏன் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜைக்காக உட்காந்துட்ருக்காங்க. ஒரு 100 பேர்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. வெளியவே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. கோயிலுக்குள்ளே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட் டேன்றதால ஃபஸ்ட்டு விளக்கு பூஜை செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடி ஏற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து விளக்கு பூஜை செய்வாங்க. இப்போ இன்னும் பூஜை ஆரம்பிக்கல. ஸோ அதனால் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. வாங்க பூஜை ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். விளக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வந்தோம். நாங்கள் வந்து வெளியே ஹோட்டலெல்லாம் சாப்பிடல. கோயில் திருவிழானாவே கோயிலே வந்து நம்மளுக்காக சாப்பாடு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே வந்து ரொம்ப வெரைட்டிஸான சாப்பாடு தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த இலையில பார்த்தாவே தெரியும். காளான் குழம்பு, 3 வகையான சட்னி, பிரெட் அல்வா, கொத்து பரோட்டா அப்படிலாம் வச்சு நல்லா செகண்ட் டே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை பண்ணாங்க. செகண்ட் டே வந்து தீச்சட்டி. இது வந்து நிறையா வந்து வச்சு எடுத்துக்கிற தீச்சட்டி. எல்லோரும் ஒரு தீச்சட்டி எடுப்பாங்க. அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி தீச்சட்டி எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாரியம்மன் கோயில் பங்குனி மாதம் திருவிழாவே கண்டிப்பாக எல்லோரும் தீச்சட்டி எடுப்பாங்க. அவங்களோட வேண்டுதலுக்கேனே எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த எண்ணெய் ஊற்றுறது கூட பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதல் நினச்சிக்கிட்டு எண்ணெய் ஊற்றுனா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களோட மனசு பொறுத்து.
இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏன் நெருப்பாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தான் அவங்களோட தீச்சட்டியெல்லாம் வந்து செலுத்துவாங்க, அவங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி விட்டுட்டு. அதே மாதிரி இந்த கோயில் இன்னொன்று சிறப்புனா நம்மளோட உடம்புல இருக்கிற கால் கை இந்த மாதிரி பாகம்லாம் கூட பொம்மை மாதிரி செஞ்சு வந்து எடுத்துகிட்டு வந்து செலுத்துவாங்க. அவங்களோட கால் உடம்பு கால் வலி ரொம்ப நாளாக இருக்குது, கை வலி ரொம்ப நாளாக இருக்குது, இது சரியாகணும் இது சரியாகும் வேண்டிட்டு அவங்களோட இதை நினச்சிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்கிறோம். நான் செகண்ட் டே சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தீச்சட்டி இருக்கிறாங்கன்னு. அந்த செகண்ட் டே வந்து ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். விருதுநகர்லேயும் இதே மாதிரி மாரியம்மன் கோயிலும் வேல்காத்தம்மன் கோயிலும் இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேல்காத்தம்மன் கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோபுரம் வந்து வேல்காத்தம்மன் கோயில். இது வந்து விருதுநகரில் ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த மாதம் வந்து இந்த கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ். ஆஸ் யூஷுவல் கோயில்னாவே எல்லா கடைகள்லாம் இருக்கும், அதே மாதிரி நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. பாருங்கள் நீங்களும். இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வேல்காத்தம்மன் கோயிலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்லணுன்னா, இது வந்து ரொம்ப பழமையான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் அத்தை வந்து எனக்கு இதை சொன்னாங்க, அது உண்மையான்னு தெரியாது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த விருதுநகர் வந்து ரொம்ப பஞ்சத்தில் வந்து இந்த வெயில் ஜாஸ்தியாகி பஞ்சமாகி மழை வராமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் வந்து இந்த சாமி வந்ததால் தான் வந்து இந்த வெயிலெலாம் குறைச்சதால இந்த சாமிக்கு வந்து வேல்காத்தம்மன் கோயில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு உண்மையான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது உண்மை, இதை பற்றி உங்களுக்கும் தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கருவறையில் நிற்கிறோம். சாமி அந்தளவுக்கு என்னை எடுக்க விடலை. நான் ரொம்ப தூரத்தில் வெளியே நின்றுட்டு அதை ஜூம் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து உற்சவ சிலை சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வைக்கிற இடம் இது. ஆனால் இந்த மேலே இருக்கிறதுலாம் வந்து ஒரு செட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இது ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரிஜினல் கிடையாது, ஃபுல்லாகவே செட்டிங்ஸ் தான். அவ்வளோ அழகாக செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கோயிலுக்குள்ளே வந்து சிலை இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இதெல்லாம் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. சாமிலாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை ஊரில் கோயில் எப்படி எடுத்துகிட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயுமே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கோயிலோட திருவிழாவோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறது தான். எனி டைம் எடுத்துகிட்டே இருப்பாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே எடுப்பாங்க. இது ஐ திங்க் இது ஒரு வாரமாக இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இங்கே. இதில் வந்து அப்படி எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. உற்சவ சிலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வழியில் தான் இந்த மாதிரி ட்ரம்ஸ்லாம் அடித்து அவங்கவுங்க எல்லாருமே அந்த சட்டி தூக்கிட்டு போகிறவங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி ட்ரம்ஸ் அடித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா உருவ சிலை. நான் ஆல்ரெடி சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் இந்த மாதிரி உருவ சிலை கால் கை உருவம் இதெல்லாம் வைப்பாங்க அப்படின்றது. அதை தான் இங்கே விற்றுட்ருக்காங்க. அவங்கவுங்க மனசுக்கு வந்து நம்ம வேண்டி வைப்போம்ல, அந்த மாதிரி வேண்டி வச்சுப்பாங்க. அதனால் இங்கே விற்றுட்ருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தேர் பார்க்குறீங்க, நம்ம சாமியை வச்சு இழுத்துட்டு போகிற தேர்.
அதுக்கப்புறம் வந்து விருதுநகர்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மன் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோயில் வந்து இது வந்து முருகர் கோயில். நீங்கள் யார்கிட்ட என்ன கேட்டாலுமே உங்களுக்கு சொல்லுவாங்க விருதுநகர்னாவே மாரியம்மன் கோயில், பங்குனி மாதம் தான் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ஃபேமஸ். எப்படி நம்ம காமராஜர் வந்து நினைவில்லம் வந்து ஃபேமஸோ அதே மாதிரி இந்த விருதுநகர் கோயிலுமே ரொம்ப ஃபேமஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், விருதுநகரில் தான் நம்ம காமராஜர் பிறந்தார். அவரோட ஊரும் இதுதான். நீங்கள் இந்த கோயிலுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அவரோட வீடு இருக்கும். நாங்கள் அங்கே போகலை, டைம் ஆயிடுச்சுன்றதால நாங்கள் வந்துட்டோம். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறது வந்து நல்லா இதோட செட்டிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரிஜினலாக இது வந்து கோபுரம். இதோட லைட் செட்டிங்ஸ்லாம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து என்னோடய பையனோட வந்ததால் ரொம்ப நைட் டைம்லாம் நம்ம போயிட்டு வர முடியாதுன்றதுக்காக நாங்கள் வந்து மத்தியானத்துலேயே வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா நைட் டைமில் இன்னும் ரொம்ப கூட்டம் இருக்கும். இதே மாதிரி நிறைய தீச்சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. எப்படி நம்ம போன கிளிப்பிங்கில் அவங்கள சுற்றி நிறைய தீச்சட்டி வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இங்கே ஆயிரக்கணக்கு 10 20 மாதிரி நிறைய போகும். நம்மளால் வந்து அது போய் சாமியை பார்த்துட்டு வர முடியாதுன்றதுக்காக நாங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்தோடனே நாங்கள் வந்து மத்தியானம் ஈவினிங் எப்படியும் கோயிலுக்கு போனோம். அங்கே வந்து பூ வேணும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ நம்ம சென்னையில் கிடைக்கிற மாதிரி 1 முழம் 2 முழம் கேட்டாலும் கிடைக்காது. கெட்டின பூலாம் நம்ம இந்த மாதிரி லூஸில் வாங்கிட்டு போய் தான் கெட்டணும். ஏன்னா பிகாஸ் அங்கெல்லாம் கெட்டின பூ பார்த்தீங்கன்னா ஒரு பூவும் எண்ணி 100 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ரொம்ப ரேட்டாக வைப்பாங்க. ஸோ அதனால் நாங்களுமே இங்கே வந்து ஒரு 1/4 கிலோ மல்லிகைப்பூ வாங்கி ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே போனாலுமே நம்மளோட அக்சசரிஸை கண்டிப்பாக பார்ப்போம். அதே மாதிரி நானும் பார்த்தேன். சரி நீங்களும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டே நல்லா ஜாலியாகவும் என்ஜாய்ஃபுல்லாகவும் போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து விருதுநகர் பொரிச்ச பரோட்டா. விருதுநகர் வந்து பரோட்டாவுக்குமே ரொம்ப ஸ்பெஷல். எப்படி நம்ம இந்த கோயில் அந்த காமராஜரோட நினைவில் ரொம்ப ஸ்பெஷலோ இதே மாதிரி இந்த பொரிச்ச பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். இது வந்து எண்ணெயில் பொரிப்பாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்காது. நம்ம ஊரில் இந்த மாதிரி கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுப்பாங்க. ஸோ இங்கே தான் அந்த மாதிரி கிடைக்கும். அதனால் நாங்கள் சென்னைக்கு கிளம்பும்போது வந்து இங்கே வந்து ஹோட்டலில் வந்து தான் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காசு ஐயவட்ட வாங்கணும்டா. காசு காலி